ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் மட்டும் தனியாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து அவ்வளோதான் வச்சு செய்ய போகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து குசு ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவள் வந்து இப்போ துணி எடுக்க போயிருக்கா. அப்போ அதுக்குள்ளே வந்து கேமராலாம் செட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டில் வந்து இந்த சர்ச் இருக்குது பக்கத்தில். சர்ச்சில் வந்து இப்போ வந்து ஜெபம் நடக்கணும் போதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து நாய்ஸாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நம்ம சேனலில் வந்து புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ வந்து ஃபன்னாக பாருங்க, என்டர்டைமாக பாருங்க. சீரியஸாக எடுக்காண்டா ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து குசுப்புறாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதில் செல்லில் வந்து ஏற்றி வச்சுருக்கோம். இப்போ அதில் தான் போட்டு பண்ண போகிறோம். எப்படி துணி எடுக்க போயிருப்பா வந்துடுவா கொஞ்சம் நேரத்தில். இப்போ அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ நல்லதாக போச்சு. இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம பாக்கெட்டில் போடுவோம். போட்டு இப்போ ஒரு சவுண்டை போடுறேன். ரியலாக இருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரியலாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, பார்த்துருவோம். நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து கேமரா ஆன்லேயே தான் இருக்க போது. அப்போ வர போகிறா அந்த துணியெல்லாம் படுத்து எப்பயும் போல தான் வேலை ஆரம்பிக்கும். கேமரா இருக்குது நமக்கு தெரியாது, ஏன்னா அதே இடத்துல ஸ்டாண்ட் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போன்ட்டு. கொஞ்சம் பேக்ரவுண்டில் வந்து சர்ச்சு பக்கத்தில் இருக்கு. கொஞ்சம் அங்கே வந்து பேசுறதெல்லாம் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. சரியா? அப்போ வாங்க போகலாம். A few moments later. வெளில மழை வர மாதிரி இருக்கு. 4 துணி தான் கலந்துருக்கு. அதான் ஒரு நாள் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துட்டேன். துணியெல்லாம் காயவே இல்லை, அப்படியே விட்டு வந்தாச்சு. ஜீன்ஸ் பேண்ட் காயவே இல்லை. மேல காலர் எல்லாம் ஈரமா தான் இருக்கு. காலையில எடுத்து போறதுக்குள்ளேயும் காஞ்சிரும். சரியா? இப்போதைக்கு இந்த 3 ட்ரெஸ் தான் காஞ்சிருக்கு. இன்னைக்கு துவைச்சு போட்டதே 2 சட்டை, ஒரு ஜீன்ஸ் பேண்ட், என்னோட பேண்ட் ஒண்ணு, ஒரு பனியன் ஒண்ணு. அதுல காஞ்சிருக்குதே இவ்வளவுதான் காஞ்சிருக்கு. இதுவுமே நான் லைட்டா காயணும். சரி, நாளைக்கு நீ வேலைக்கு போகணுமே அப்படிங்கறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். தள்ளி உட்காரு. நான் தலை சீவ போறேன்.
2 நாள் மழை பெஞ்சோடனே கண்ணாடி கூட எங்களுக்கு தூசியா இருக்கு. சரியான தூசியா இருக்கு. இவ்வளவு தூசி எங்க இருந்துச்சு? எல்லாமே தூசியா தான் இருக்கு. டீ சாப்பிட்டியா? ஏய் என்ன வயிறு வலிக்குது ஆனதிய. வயிறு வலிக்குதா? ஆமா வயிறு வலிக்குதுன்னா இங்கதான் உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்கியா? சீப்பா எந்திரிச்சுப்பா. என்ன 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 அசிங்கமா வயிறு வலிக்குது யாரு செய்ய முடியும்? வயிறு வலிக்குதா? வயிறு வலிக்குன்னா பாத்ரூமுக்கு இங்க உட்காந்துட்டு அசிங்கமா வேலை பார்த்துட்டு இருக்க. செருப்பு பிஞ்சு போயிடும். நீ மனுஷனா உலகத்துல இருக்க பாரு. டீ போட்டு தரவா அப்படியே? நீ லாஸ்ட் ஒரே ஒரு தடவை நீ என்னது ஒரு லாங் டைம். ஏய் ஏதா அறிவில்லையா உனக்கு? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? இங்க வா. என்ன என்ன உனக்கு என்ன வேணும் இப்ப? உனக்கு அசிங்கமா இல்லையா? வயிறு வலிக்குதுன்னா பாத்ரூமுக்கு போ. இங்க உட்காந்துட்டு அசிங்கமா பண்ணிட்டு இருக்க. வாயில இருக்க அசிங்கமா வந்துடும். பாத்ரூமுக்கு போன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சீப்பா இருக்கு. சிறுப்பால அடிச்சு கொடுவேன். எந்திரிச்சு ஒழுங்கு மாதிரியா பாத்ரூமுக்கு போயிரு. தேவையில்லாம இங்க உட்காந்துக்கிட்டு எரிச்சல் விட்டுற மேல வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அடிச்சு கொடுவேன். என்ன வேணும்? எந்திரி எந்திரிப்பா. பாத்ரூம் போ. எந்திரி எந்திரி. என்ன லூசா நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ எனக்கு புதுசு வாடே அடிக்காது. நீ நல்லா இருக்கும். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சீப்பங்க. இங்க வா இங்க வா. ஓ இது வாட அடிக்கலாம். இங்க வா. நான் உனக்கு சொல்றேன். இங்க வா. உன்னை உனக்கு நீ என்ன பெரிய இவனா? வாயில விட்டுட்டா ஓ வாயில விடு. ஓ வாயில விடு. வாட அடிக்குதா நீ பார்த்து சொல்லு. புதுசா வந்துட்டு காலையில இருந்து என்னன்னு தெரியல. கம்மியா திங்கணும். ஆமா எல்லாம் நீ தெரிஞ்ச உருளைக்கிழங்கு வேலையை காமிக்குது நைட்டே. ஆமா இன்னும் நீ கம்மியா திங்கிறீல்ல. போயிடு பேசாம எரிச்சல விளப்பிட்டு தான் போயிருந்து இருக்கும். பாத்ரூமுக்கு போ. போ போ. என்கிட்ட வராது. போ போ. வேற எங்கேயும் நான் வந்து உட்காந்துக்கிறேன். நீ இங்க உட்கார வேண்டாம். வேற எங்கேயும் உட்காந்துக்கிறேன். அந்த சேர்ல உட்காரு. போ. அதான் நீ என்கிட்ட உட்கார வேண்டாம். போ. சரி ஒண்ணும் செய்ய மாட்டேன். உட்காந்து யார் நீ ஒண்ணும் செய்ய மாட்டியா? பக்கத்துல உட்காந்துட்டு அசிங்கம் முடிச்ச மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க. தேவையில்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காத அடிச்சு கொடுவேன். சும்மா உட்காந்துருக்கேன். நீ சும்மா இங்க உட்கார வேண்டாம். அந்த சேர் எடுத்துட்டு அங்க போய் உட்காரு. போ. நீ என் பக்கத்துல உட்கார வேண்டாம். அப்ப எந்திரி எந்திரி பா. எந்திரி அங்க போய் உட்காரு. போ. சீட் பக்கத்துல வச்சிருக்கேன். செருப்பால அடிச்சு கொடுவேன். அப்படி போயிடு. சேர் எடுத்து போட்டு அங்க போய் உட்காரு. போ. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீ எங்க சேர்ல போய் உட்காரு. போ. நீங்க ஓம்பாட்டு உட்காந்துருக்க. பக்கத்துல இருக்கா உட்கார விடாம பண்ணிட்டு இருக்க. நீங்க ஓம்பாட்டு உட்காந்துருக்க. நோயே
எங்க போ அவ்வா என்னது தின்னு தோணுச்ச அறிவு இருக்கா அவனுக்கு அறிவு கட்ட வாயில அசிங்கமா எனக்கு வருது ஆள வைத்த பாரு அசிங்கம் முடிச்ச மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஆளு மூஞ்சியும் பாரு இன்னொரு தடவை வந்தாலும் செருப்பால அடிச்சு கொடுவேன் சொல்ல மாட்டேன் செஞ்சிருவேன் என்னடி கொசு அடங்கவே மாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு நீ அளவா வைக்கணும்டா எல்லாமே ஒரு அளவு தான்டா அளவுக்கு மீறினா அப்படிதான் வரும் விட்டுட்டு வருது ஏன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அசிங்கமா நீ ஏய் ஏய் இங்க வா இந்தாடா நீ வா நீ வா அது என்னது அங்க என்ன கேமரா கண்டுபிடிச்சிட்டியா சூப்பராங்க நீ ஏதோதே வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருந்த இத வச்சு பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டியா இது நீ வழக்கமா பண்றது தானே இது நீ பிராங்கா பண்ணிட்டு இருக்க ரியலா பண்ணிருந்தாலே உனக்கு வீடியோல கரெக்டா கிடைச்சிருக்குமே கான்செப்ட் இதுக்காக நீ ஒரு ஆப்ல ஏத்தி எதுக்கு பண்ணிட்டு இருக்கணும் இத நீ எல்லாம் பண்றது தானே டெய்லி இப்படியே இருந்துச்சு பிராங்க் மூஞ்சி மாதிரி இருந்துச்சு ஆளு மேத்த பாரு